நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பாக்கெட் சைஸ் புல்லை அறிமுகம் செய்த கதாநாயகன் அவரு. அது பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டை எடுத்து ஜல்லிக்கட்டு மாட்டு கொடுத்தா அது அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு அமைதியா நின்றுமா. எவ்வளவு பெரிய கான்செப்ட் ஏங்க! ஒரு புல்லுக்கட்டு எத்த தண்டி இருக்கும்? ஒரு ஆட்டுக்கு வாங்குற புல்லுக்கட்டு இந்த இவ்வளவு பெருசு இருக்கும். ஒரு மாட்டுக்கு வாங்குற ஒரு சம 80 ரூபாய் இவ்வளவு பெருசு இருக்கும். நான்லாம் குதிரைக்கு வாங்குற ஒரு சம 120 ரூபாய் இருக்கும். இவ்வளவு பெருசு இருக்கும். 2 பேர் தூக்கிட்டு வரணும். பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டு எடுக்கிறாருன்னா என்ன மாதிரி பாக்கெட்டுங்க அது? என்ன மாதிரி தலைவா அந்த புல்லுக்கட்டு வேற எதுவும் இல்ல தலைவா. விநாயகர் சதுர்த்திக்கு சாமி வைப்பாங்கல்ல, அருகம்புல்லு கட்டு தலைவா, அது அருகம்புல்லு கட்டு. அவர் பார்த்த புல்லே அந்த சைஸ் தான் அப்படின்னா அப்ப மக்கள் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் ஏசி ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு கேரவானுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பாக்குற பிரச்சனைகளுடைய அளவு என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு பொண்ணு அழுதுச்சு இல்ல, அதுதான் அவருடைய ஆக பெரும் பிரச்சனையா அவர் நினைச்சு வச்சிருக்கதே. அதுதான் என்ன அழுதுச்சு? விஜய் படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போட படமா போடுறாங்க. விஜய் படம் போட்டா என்னவா குறைஞ்சா போயிருவாங்க. எங்க விஜய் அண்ணன் ஜெயிச்சு வந்தா விஜய் அண்ணன் படமா போடுவாங்க. விஜய் அண்ணன் படம் போடுறதுக்கு தாங்க விஜய் அண்ணன் ஜெயிச்சு வர காத்து கிடக்காரு. ஐயோ கொடுமை, கால கொடுமை. என்ன தெரியும் இந்த பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டு தலைவருக்கு? ஐயோ தலைவர் இல்ல, நடிகர். பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டுக்கு என்ன தெரியும்? என் மண்ணுடைய கனிம வள பிரச்சனை தெரியுமா? கனிம வள கொள்ளைய பத்தி தெரியுமா? அதை பத்தி பேசுவாரா? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? வாயை திறந்து பேச சொல்லுங்க பாப்போம். இங்க என்னுடைய ஆற்று மணல் களவாடப்பட்டுக்கிட்டு இருக்கேன், 6 காணல் காடா மாறிக்கிட்டு இருக்கேன், மலையை உடைச்சு மடுவாக்கி கடத்துறானே, அதை பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் கைதா இருக்கிறேங்க. நாம் தமிழ் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்கோம். அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க என்ன பேச்சு? அரசியல் பேச்சு. சிந்திச்சு பாருங்க. திமுக மட்டுமா ஆத்துமணல் கடத்துது? அதிமுகவுக்கு பங்கு இல்லையா? ஏங்க அந்த காலத்துல ஐயா KKSSR அவர் அதிமுக இருக்கும் போது அவர் மனைவியை அழைச்சிட்டு போய் பட்டார்னு ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்துட்டாருங்க. விழுந்தே கடந்தாரு. சுத்தி பிரஸ் மீடியா எல்லாம் போட்டோ வீடியோ எடுக்குது. அதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலைப்படல. பட்டார்னு விழுந்து அம்மா சரணம்னு விழுந்துட்டாரு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு, எந்திரிக்கவே இல்ல. அந்த அம்மாவா பார்த்து எந்திரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சாரு. அப்ப மாக்காய்க்கு அவர் பாட்டு பாடிச்சு. போயஸ் தோட்டத்திலும் காலில் விழுந்தோம், பொது கூட்டத்திலும் காலில் விழுந்தோம், பொஞ்சாதியோட போய் காலில் விழுந்தோம், போட்டோ எடுத்தாலும் காலில் விழுந்தோம். அந்த ஆத்து மணலு குத்தகைய தாயே, அந்த ஆத்து மணலு குத்தகைய கொஞ்சம் பார்த்து ஒதுக்கி தந்திடம்மா தாயே உன்னடி சரணம். ஆத்து மணல் குத்தகை கேட்டு காலில் போய் உளுந்து கிடந்தாருங்க. திமுக ஆத்து மணல் கொள்ள, அதிமுக ஆற்று மணல் கொள்ள.